வணக்கம் நண்பர்களே. அடிக்கடி எங்கிட்ட இளைஞர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எதற்காக படிக்கணுங்கிறது தான். நாங்கள் காணொலிகளை பார்க்குறோம், ஓடிடியில் படம் பார்க்குறோம், சமூக வலைத்தளங்களை துண்டு துண்டாக படிக்கிறோம், ரீல்ஸ் நிறைய பார்க்குறோம், பாட்காஸ்ட்டுகளை கேட்குறோம். டிஜிட்டல் மீடியாவில் அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கூடுதலாக எதுக்காக படிக்கணும்? வெவ்வேறு வார்த்தைகள் இந்த கேள்வி எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த எண்ணத்தை இந்த டிஜிட்டல் மீடியா தான் உருவாக்குது. ஏன்னா அது தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது. இதில் எல்லாம் இருக்குது, இங்கே இருங்க என்று அதை சொல்லிகிட்டே இருக்கும். உள்ளே வந்த ஒருத்தனை வெளியே விடாது. ஆகவே இது சொந்த கருத்து இல்லை, பிரச்சாரம் பண்ணப்பட்ட ஒரு கருத்து தான், வாங்கி வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கருத்து தான். ரைட். மிக எளிமையான பதில் இது இருக்கு. இந்த அரசாங்கங்கள் உலகம் முழுக்க வாசிப்புக்கு அவ்வளோ செலவழிக்கின்றன இல்லையா? நூலகங்களை பெரிய அளவில் நடத்திட்டு இருக்காங்க. பல்கலைக்கழக மானிய குழு பாண்டிய அமைப்புகள் நூலகங்களுக்கு அள்ளி வழங்குறாங்க. தமிழக அரசு புத்தக காட்சிக்கு அவ்வளோ செலவழிக்குது. காணொலிக்கெல்லாம் அவ்வளோ செலவழிக்கலையே, அது தானாக தானே வருது. புத்தக கண்காட்சிகள் வழியாகவும் புத்தக ப்ரமோஷன்ஸ் வழியாகவும் நூலகங்கள் வழியாகவும் அரசும் பல்கலைக்கழகங்களும் வாசிப்பை எதனால இந்த அளவுக்கு முன்னிறுத்துகிறார்கள், வளர்க்க முயல்கிறார்கள்? அவங்க யாரும் முட்டாள்கள் இல்லை இல்லையா? அந்த ஒரு கேள்வியிலேயே உங்களுக்கான பதில் இருக்கு. ஏன்னா அது முக்கியமானது. ரெண்டாவது, இன்னொரு கோணத்தில் இதை பார்க்கலாம். நீங்க காணொளிகளை பார்க்குறீங்க, ஏராளமான பாட்காஸ்ட்டுகள் கேட்குறீங்க. என்ன காரணத்தினால உங்களால் படிக்க முடியல? ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் கேட்குறீங்க, பார்க்குறீங்க, ஏன் படிக்க முடியல? அதை மட்டும் யோசித்தா போதும். ஏன் படிக்க முடியலன்னா, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மனம் அதுக்குள்ளே நிற்க மாட்டேங்குது இல்லையா? மனம் குவிய மாட்டேங்குது படிக்கிறதுக்கு. புத்தகம் உங்களை வெளியே தள்ளுது. ஆனால் ஒரு பாட்காஸ்ட்னா அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம், ஒரு காணொலினா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இது அப்படி இல்லை. இதில் உள்ள நுழையிறது கஷ்டமாக இருக்குது. இனி உள்ள நுழைஞ்சாலே புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை படிக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குது, யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ரெண்டாவது, இன்னும் முக்கியமானது, ஒவ்வொரு 5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? அப்போ அதில் எல்லாத்துலையும் இல்லாத ஒன்று இதில் இருக்கிறனால தான் உங்களுக்கு இதுக்குள்ள நுழைய முடியல. அந்த ஒன்று என்ன அப்படின்னு யோசித்தா தெரியும். அந்த ஒன்று என்னவென்றால், நீங்கள் காணொலிகளை பார்க்குறீங்க, பாட்காஸ்ட்களை கேட்குறீங்க, அதில் நீங்கள் அளிக்கக்கூடிய பங்களிப்பு எதுவுமே இல்லை. அது பாட்டுக்கு கேட்குது, நீங்கள் அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, அது உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வரும்போது உங்களுடைய கவனம் குவியறதில்லை. நீங்கள் ஒரு பாட்காஸ்ட்டை கேட்டிங்கன்னா கூடவே உங்கள் மைண்டு வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். நடுவில் வேற விஷயங்களை அசோசியேட் பண்ணிக்குவீங்க, நினைவுகளுக்குள்ள போவீங்க. பல பேர் பாட்காஸ்ட்டில் ஓட விட்டுட்டு செல்ஃபோனில் மெசேஜ் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறதெல்லாம் உண்டு. காதில் பாட்காஸ்ட்டை போட்டுட்டு காலை நடை செல்லும் போது வேடிக்கை பார்த்துட்டே போகிறவங்க உண்டு. இவங்கெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பாட்காஸ்ட்டுகள், காணொலியில் எதுக்குமே குவிந்த கவனம் தேவையில்லை. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கண்ணையும் காதையும் திறந்து வச்சு அது முன்னாடி உட்காந்தா போதும். அது உங்கள் கண்ணுக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் ஊற்றும். நிறைய சிதறி போய்டும், கொஞ்சோண்டு உள்ள வரும். நீங்கள் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் புத்தகம் அப்படி இல்லை. புத்தகம் நீங்கள் படிக்கணும். அதில் என்ன இருக்குது? புத்தகத்தில் எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்கள்னா என்ன? குட்டி குட்டி சயின்ஸ், குட்டி குட்டி அடையாளங்கள் தானே, குட்டி குட்டி குறிப்புகள். இந்த அடையாளங்களை நீங்கள் எழுத்துக்களை பார்த்து அதை மொழியாக மாற்றி அதை அர்த்தமாக மாற்றி அந்த அர்த்தத்தை கற்பனையில் வச்சுக்கிறீங்க.
இந்த 3 அட் எ டைம் நடக்கிறனால தான் உங்களால் படிக்க முடியுது. நீங்கள் நல்ல வாசகன் இப்படி எழுத்துக்களை பார்க்குறான், அது அந்த எழுத்துல சொல்லப்பட்ட இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். 2க்கு நடுவில் வித்தியாசமே கிடையாது. புலி மெல்ல கால் எடுத்து வைத்து நடந்து சென்றதுன்னு எழுதியிருக்கு. இது வெறும் எழுத்து தான். நீ அதை கண்ணால் இப்படி பார்க்குறான். ஒரு புலி நடந்து போகிறத கற்பனையில் பார்த்துடுறான். இந்த கண்ணால் பார்க்கும்போது அங்கே வாழ்ந்துட்டு இருக்கான். 2 ஒரே டைம் நடக்கும். அவன் கண்ணால் பார்த்துட்டு இருக்குது அவனுக்கு தெரியாது. அவன் அங்கே வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். அதுதான் வாசிப்பு. டெக்ஸ்ட் என்று புத்தகத்தை சொல்லுவாங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலை டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்ட்டு அதில் குறியீடு வடிவில் தான் இருக்குது. அதை முழுக்க டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கிறது வாசகன் தான், நான் தான். நான் வேலை செஞ்சால் தான் எனக்கு புத்தகம் வரும். நான் பங்களிப்பாட்டினா தான் புத்தகம் என்கிட்ட வரும். இல்லைன்னா அது வெறும் வார்த்தையாக வெறும் அடையாளமாக தான் இருக்கும். இந்த பங்களிப்பை என்னால் கொடுக்க முடியாதனால தான் என்னால் படிக்க முடியாமல் இருக்கு. அதாவது இப்படி சொல்கிறேன், ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகிற மாதிரி தான் நீங்கள் காணொலி பாட்காஸ்டையும் பார்க்குறது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய ஏறி உட்காந்து வண்டி கொண்டு வந்து விட்டுரும். ஆனால் நீங்கள் சைக்கிள் ஓட்டுற மாதிரி புத்தக வாசிப்பு. நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், நீங்கள் முந்திக்கணும். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ஆகவே புத்தகம் படிக்கிறவனுக்கும் பாட்காஸ்ட் கேட்குறவனுக்கு வித்தியாசம் என்னென்னா, புத்தகம் படிக்கிறவன் அதுக்கான தனி பயிற்சி உடையவன். பாட்காஸ்ட் கேட்குறவன் அதெல்லாம் இல்லாதவன், சாதாரண ஆள். காணொலி பார்க்குறவன் எதுவுமே இல்லை, அவன் சாதாரண ஆள். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இதில் நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும். நீங்கள் தான் பயிற்சி எடுக்கணும். ஆகவே தான் சைக்கிள் படிக்கிற மாதிரி, நீச்சல் படிக்கிற மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போதே புத்தகம் படிக்கிறதுக்கான பயிற்சி வந்துடுச்சுன்னா ஈஸியாக படிக்கலாம். அவங்களுக்கு மற்றவங்கள்ட்ட படிக்கலான்னு சொல்லி புத்தகத்தை கொடுப்பாங்க. சைக்கிள் எடுத்து சைக்கிள் தெரியாம கூட ஓட்டிப்பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அவன் ஓட்ட முடியும். இவங்களுக்கு சைக்கிள் ஒரு விஷயமே கிடையாது. அவர் கை கால் மாதிரி தான் சைக்கிள். அவங்க எடுத்துக்கிட்டு எங்கே வேணாலும் போவாங்க. சைக்கிளில் போகிறதை விட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆகவே பயிற்சி எடுத்துக்க வேண்டிய ஒன்று வாசிப்பு. அந்த பயிற்சியை வெளிநாடுகளில் பள்ளிக்கூடங்கள்லேயே கொடுக்குறாங்க. 5, 6ஆம் கிளாஸ்ல இருந்தே கடுமையான வாசிப்புக்கு பழக்கப்படுத்துகிறாங்க. இங்கே வாசிப்புக்கு பழக்கப்படுத்தலை. இங்கே பாடம் படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, எழுதுறது, பசில்ஸ் போடுறது, பசில்ஸ் தீர்க்கிறது, இதுதான் நம்முடைய கல்வியாக இருக்குது. போட்டி கல்வி. அதுலேயும் இப்போது கடந்த ஒரு தலைமுறையாக மொழி கல்வியே சுத்தமாக கிடையாது. ஆங்கிலமோ தமிழோ நம்முடைய மாணவர்களுக்கு தெரியாது. எந்த மொழியிலையும் எந்த பயிற்சியும் கிடையாது. வெறும் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், பசில் சால்விங் ஸ்கில் மட்டும்தான் இருக்குது. ஆகவே அவங்களால் புத்தகம் படிக்க முடியாது. புத்தகம் படிக்கிறத கல்லூரி வட்டாரத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லை, பள்ளி வட்டாரத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆகவே பயிற்சி இல்லாமல் தான் இருக்காங்க. அந்த பயிற்சி இல்லாத ஒரு புத்தகத்தை எடுத்து அவங்களால உள்ளேயே போக முடியாது. அவங்களுக்கு என்ன ஆகுன்னா 3 வகையில் இருக்கும். அவங்க முதல்ல அந்த எழுத்துக்களை எப்படி பார்க்குறாங்க, அப்புறம் அதை யோசித்து அர்த்தம் மாற்றிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை கற்பனை பண்ணி அந்த இடத்துக்கு போட்டு ட்ரை பண்ணி. இப்படி ஒருத்தன் எவ்வளோ படிக்க முடியும்? 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ள மூளை டயர்ட் ஆகிடும், இரிட்டேட் ஆகிடும். அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் புத்தகம் படிக்க முடியல அப்படிப்பாங்க. அப்புறம் புத்தகம் படிக்க தேவையில்லை, புத்தகம் இல்லாமலேயே நான் சமூக வலைத்தளங்கள் வழியாக யூடியூப்லேருந்து ஞானத்தை அப்படியே உறிஞ்சிக்கிறேன் அப்படிப்பாங்க. இந்த முட்டாள்தனத்திலேருந்து நம்ம வெளியே வரணும். இது பயில வேண்டியது, இது பயின்றால் மட்டுமே வரக்கூடியது. இதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. புத்தகத்துக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. வாசிப்புக்கு வேறொரு அறிவு மார்க்கமே கிடையாது. அறிவு வேணும்னா வாசித்து தான் ஆகணும். வாசிப்பை விட மேலொன்றின் வழியாக அறிவு கிடைக்க என்பதற்கு உலக நாகரிகத்தில் இன்றைக்கு வரைக்கும் எங்குமே வழி கிடையாது. எந்த ஒரு நாட்டிலையும் காணொளி வழியாக, யூடியூப் வழியாக, பாட்காஸ்ட் வழியாக நாலேஜ் வரும்னு சொல்லவே மாட்டாங்க. வாசிப்பு தான். ஏன்? முதல் விஷயம், நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகுது? நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நின்னா கூட அவங்களால படிக்க முடியாது. கான்சன்ட்ரேஷன் நின்று தான் ஆகணும். அப்படி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு விஷயத்தில் முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதே ஒரு பெரிய பயிற்சி. அதுவே அறிவை வளர்க்கக்கூடியது. வேற எங்கேயுமே இன்னைக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கிடையாது. காணொலி பார்க்கும்போது நீங்கள் 3 4 பிரிஞ்சு அங்கே இங்கே யோசித்து கவனம் சரிதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றுமே உள்ள போகிறதில்லை. பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் 1000 விஷயத்தை யோசிச்சுட்டு அதை கேட்டுட்டு இருக்கீங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வருது. ஆனால் படிக்கும்போது நீ கவனத்தை குவித்தாக வேணும். படிப்பு என்பது தன்னளவில் ஒரு பெரிய தியானம், மனக்குவிப்பு, உள்ள திறந்து 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 போயிட்டே இருக்கிறது. அதுதான் முதல் விஷயம். இரண்டாவதாக, படிக்கும்போது
நீங்க ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு அது மறக்காது, உங்களுக்குள்ள இருக்கும். எப்பவுமே நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நினைவில் இருக்கும். பிறர் செய்யறதையும் கவனிச்சா அது ஒண்ணு இருக்காது. ஒருத்தர் கூட முடையிறார், நீங்க பார்த்துட்டு எவ்வளவு பார்த்தாலும் அந்த கூட முடையிற கத்துக்க முடியாது. ஆனா ஒரு கூட எடுத்து நீங்க முடைங்க, உங்களுக்கு கத்துக்க முடியும். அவ்வளவுதான் வித்தியாசம். படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்குமான வித்தியாசம் அதுதான். படிக்கிறது என்பது நீங்க செய்யறது. நீங்க செய்யறதுனாலே நீங்க தேர்ச்சி பெற ஆரம்பிக்கிறீங்க. நீங்க செய்யறதுனாலேயே உங்களுக்கு அதுல ஆழ்ந்த ஒரு ஞானம் வருகிறது. இதன் பிறகு படிச்சதை பத்தி பேசவும் எழுதவும் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சிந்தனையாளர் ஆகிறீங்க. கடைசியா இன்னொன்னு இருக்கு, அதுதான் டெக்ஸ்ட் என்பது. டெக்ஸ்ட் என்பது இந்த புத்தகம் நித்திய சைதன்ய எதி பத்தின ஒரு வரலாற்று நூல். அவருடைய வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட 200 பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதுல மொத்தமா அவருடைய முழு வாழ்க்கையும் இருக்கு. இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சா அவர் முழுமையா அவருடைய வாழ்க்கையை பத்தி ஒரு சித்திரத்தை எனக்கு கொடுத்துருது இந்த புத்தகம். இப்படி ஒரு ஒரு டெக்ஸ்டாக காணொளிகள்லையோ பாட்காஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப சொற்பம். உதாரணமா காணொளிகள்ல அட்டன்பரோவுடைய லைஃப் மாதிரியான காணொளிகள் ஒரு டெக்ஸ்டா இருக்கு. ஏன்னா அது ஒரு புத்தக அளவுக்கே டீட்டெயில் இருக்கு. ஆனால் அது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் முழு கவனத்தோட கேட்கணும், அதை பார்க்கணும். அப்போதான் அது கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி கிடைக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுகள் ரொம்ப குறைவு. பெரும்பகுதி துளி துளி துளியாக வரக்கூடிய காட்சிகளும் ஓசைகளும் கருத்துகளும் தான். அந்த உதிரிகளால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு 15 நிமிஷம் காணொலியை பார்க்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் பாட்காஸ்ட் கேட்குறீங்க, உதிரி உதிரியாக கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சமூக வலைத்தளங்களில் 100 வார்த்தைகளுக்குள்ள எழுதப்படக்கூடிய குறிப்புகளை படிக்கிறீங்க, அதுக்கு வரக்கூடிய 50 வார்த்தை எதிர்வினைகளை படிக்கிறீங்க. இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்கள் மூளையை சிதறடிக்கும் வழிய உங்களுக்குள்ள எந்த நாலேஜையும் உருவாக்காது. டெக்ஸ்ட் சொல்லுவாங்கள்ல, முழு புத்தகம் தான் உங்கள்கிட்ட அறிவை உருவாக்கும். அது என்னன்னா ஒரு விஷயம் இல்லை. அது இப்போது நித்திய எதிரினுடைய வாழ்க்கைன்னா அவருடைய தனி வாழ்க்கை, அவருடைய சிந்தனைகள், அவருக்கு அவருடைய குருவுக்கான உறவுன்னு ஒரு முழு சித்திரத்தை கொடுக்குது. அல்லது சும்மா சமையல் பற்றி ஒரு புத்தகம் எடுத்தீங்கன்னா அதை பற்றின மொத்தமும் அதனுடைய எல்லா பக்குவந்தில் இருக்கு. அப்போதான் டெக்ஸ்ட். நித்திய சைதன்ய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா அது டெக்ஸ்ட் கிடையாது. அப்படி 100 நிகழ்ச்சிகளை தனித்தனியாக படிச்சீங்கன்னா அது டெக்ஸ்ட் கிடையாது. ஒன்னோட இணைந்து ஒட்டுமொத்தமாகும்போது அது டெக்ஸ்ட் ஆகுது. அது புத்தகத்தில் தான் இருக்கும். புத்தகத்தை திருப்பி காணொலியாக மாற்றி சில வச்சிருக்காங்க, அதில் இருக்கும். அப்போ நான் காணொலிகளுக்கோ போட்காஸ்டுங்களோ பயன் இல்லையா? உண்டு. புத்தகம் படிக்கிறவனுக்கு கூடுதலாக அதனால பயன் உண்டு. புத்தகம் நிறைய படிக்கக்கூடிய ஒருவர், கவனிக்கக்கூடிய பழக்கம் கொண்ட ஒருவர் இந்த லைட் ரீடிங் விஷயங்களை காதில் கேட்டுட்டு போகலாம், அவருக்கு பயன் உண்டு. உரைகளை கேட்கலாம், அவருக்கு பயன் உண்டு. இயற்கையை பற்றி நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஒருவர் அட்டன்பரோவுடைய காணொலியில் பார்த்தீங்கன்னா விஷுவலாகவும் கூடுதலாக தெரிஞ்சுக்குவார். ஆனால் அதை மட்டும் பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது. அதை மட்டும் பார்க்குறவங்களுக்கு உதிரியாக சில பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். டெக்ஸ்டாக எதுவுமே கையில் கிடைக்காது. டெக்ஸ்ட் வரணும், அதுக்கு தான் நீங்கள் படிக்கணும். அப்படி படிக்கிறது எப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய பயிற்சி தான். நீங்கள் அந்த மொழியை அர்த்தமாகவும் அர்த்தத்தை ஒரு சமான வாழ்க்கையாகவும் பேரல் லைஃபாகவும் மாற்றிக்கிறதுக்கு அந்த 3 லெவல் பயிற்சி நீங்கள் அடைஞ்சுதான் ஆகணும். உலகமே 2ஆக பிரிஞ்சிருக்கு. படிக்கக்கூடியவர், படிக்க முடியாதவர். படிக்கக்கூடியவர்கள் சிந்தனைகளை உருவாக்குறாங்க, கலைகளை உருவாக்குறாங்க, இந்த உலகத்தை உருவாக்குறாங்க. படிக்க முடியாதவர்கள் வேலை பார்க்குறாங்க, திங்கிறாங்க, பிளபத்துக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, செத்து போகிறாங்க. இந்த 2 குரூப்பில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் யாருங்கிற நீங்கள் தான் முடிவு பண்ணணும். படிக்க முடியலைனாலும் ஒன்றும் குறையாது. இந்த உலகத்தில் கொடானு கோடி பேர் இன்றைக்கி படிக்க முடியாதவங்க. இன்னும் சொல்லப்போனால் கல்வித்துறை, மக்களுடைய வெல்ஃபேர் நினைக்கக்கூடிய அரசு எல்லாமே படின்னு சொல்லும்போது மாடர்ன் டெக்னாலஜி படிக்க வேண்டாம்னு சொல்லுது. ஏன்னா அவன் எக்ஸ்பைட் பண்ண விரும்புகிறான், சுரண்ட விரும்புகிறான். இவனை படிக்காதவனை மாற்றினாதான் அவனுக்கு லாபம். அவன் இதில் எந்த தரப்பு நீங்கள் போகிறீங்க? வெறும் அடிமையா ஆகிறீங்களா இல்லையாங்கிறத உங்களுடைய கேள்வி. படிக்கிறது தான் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சவால். உலகமே 2ஆக பிரிஞ்சிருக்கு.
படிக்காதவர்களுடைய மிகப்பெரும்பான்மை, படிக்கிறவங்களுடைய அறிவார்ந்த சிறுபான்மை எந்த தரப்புல இருக்கணுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய சாய்ஸ். நன்றி.